ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் வித் ரோஹினி சேனல். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் பத்தின டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ லிக்விட் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து லிக்விட் சொல்யூஷன் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. கிளியரா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து புரியும். ஸோ லிக்விட் சொல்யூஷன்ஸை எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு வந்து கிளாசிஃபை பண்றாங்க. எதை பேஸ் பண்ணி வந்து கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா ரவுல்ஸ் லாவை பேஸ் பண்ணி வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ இந்த எந்த ஒரு சொல்யூஷன் ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணுதோ, அதாவது ஓவர் த என்டையர் ரேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், அதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு சொல்யூட்டும் இருக்கும், சால்வெண்ட்டும் வந்து இருக்கும். ஸோ சொல்யூட் வந்து கம்மியா ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்னவாகும், கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். சொல்யூட்டை அதிகமா ஆட் பண்ணும் போது கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமா வந்து இருக்கும். அந்த மாதிரி என்டையர் ரேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன்ஸ்ல வந்து எந்த ஒரு கான்சென்ட்ரேஷன்ல எல்லா கான்சென்ட்ரேஷன்லயுமே ரவுல்ஸ் லா ஒபே பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸை ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஐடியல் சொல்யூஷனுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, enthalpy of mixing of pure component to form the solution is 0. அததான் வந்து டெல்டா ஹெச் மிக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னது, enthalpy of mixing of pure component, அது வந்து 0. அண்ட் வந்து வால்யூம் ஆஃப் மிக்சிங், அதுதான் வந்து டெல்டா பி மிக்ஸ் இஸ் ஆல்சோ 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மீன் பண்றாங்க? இட் மீன்ஸ் தட் no heat is absorbed or evolved when the component are mixed. So components mix பண்ணும் போது ஹீட் வந்து அப்சார்பும் ஆகல, ஹீட் வந்து கொடுக்கல. அதுதான் வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இங்க enthalpy of mixing of pure component வந்து 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் would be equal to sum of the volume of the two components. அதாவது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து it will be equal to what? வால்யூம் ஆஃப் solute plus வால்யூம் ஆஃப் solvent அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது ரெண்டு இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த ரெண்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. அட் மாலிகுலர் லெவல் ஐடியல் பிஹேவியர் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் பை கன்சிடரிங் டூ காம்பனன்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ மாலிகுலர் லெவல்ல வந்து பார்க்கும்போது இந்த சொல்யூஷனோட பிஹேவியரை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு காம்பனன்ட்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இன் பியூர் காம்பனன்ட்ஸ் த intermolecular attractive interactions will be of type AABB. அதாவது இப்போ வந்து ஒரு பீக்கர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டு பீக்கர், இதுல வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து சொல்யூட் இருக்கு, இதுல வந்து சால்வெண்ட் இருக்கு. ஸோ இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னா, இப்போ சால்வெண்ட் வந்து நம்மளுக்கு இது மாலிக்யூல்ஸ், அதாவது சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ். இப்போ இதை வந்து நான் ஏன்னு வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து இந்த மாலிக்யூலுக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் இன்டராக்ஷன்ஸ்னா அதுதான். ரெண்டு மாலிக்யூலுக்கும் நடுப்புற இருக்கிற அத இன்டராக்ஷன்ஸ். அதை எப்படி டினோட் பண்றாங்கன்னா ஏ ஏ அப்படின்னு வந்து டினோட் பண்றாங்க. இப்போ சொல்யூட் எடுத்துக்கும் போது இது வந்து இப்போ பீன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதுல இருக்கிற, அதாவது இந்த ரெண்டு மாலிக்யூல்ஸ்க்கும் நடுப்புற இருக்கிற அட்ராக்டிவ் இன்டராக்ஷன்ஸ், அதை தான் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க, பின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. வேரஸ் இன் பைனரி சொல்யூஷன்னா ரெண்டுமே சேர்ந்தது, அதாவது சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்தது. இன் அடிஷன் டு தீஸ் டூ இன்டராக்ஷன்ஸ் ஏபி டைப் ஆஃப் இன்டராக்ஷன் வில் ஆல்சோ பி present. அதாவது இங்க இது சொல்யூஷன்
இருக்குல்ல, இது வந்து சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷன்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ஏவும் இருக்கும், பியும் வந்து இருக்கும். சொல்யூட், சால்வெண்ட் 2ம் சேர்ந்தது தானே சொல்யூஷன். ஸோ அப்போ சொல்யூட்டோட மாலிக்யூல்ஸும் இருக்கும், சால்வெண்டோட மாலிக்யூல்ஸும் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அப்ப இதுல இருக்கிற இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் இன்டராக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஏ பி அப்படின்னு வந்து இருக்கும். இந்த டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். இஃப் த intermolecular attractive forces between AA, BB are nearly equal to those between AB, this leads to the formation of ideal solution. அதாவது இந்த intermolecular attractive forces, அதாவது இது வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? இது வந்து சால்வெண்ட். அதே மாதிரி வந்து BB அப்படின்றது வந்து என்னது? It is the type of interactions in the solute. So this will be equal to AB. சரியா? சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ இதுதான் வந்து அந்த லைன்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. If the intermolecular attractive forces between AA, BB nearly equal to those between AB, this leads to the formation of ideal solution அப்படின்னு வந்து சொல்றாங்க. A perfectly ideal solution is rare, but some solutions are nearly ideal in behavior. So என்ன சொல்றாங்க? பெர்ஃபெக்டா ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறது, அதாவது இந்த மாதிரி ஒரு காம்போசிஷன்ல வந்து கிடைக்கிறது அப்படின்றது வந்து இட் இஸ் வெரி ரேர். ஆனா சில சொல்யூஷன்ஸ்ல ஐடியல் பிஹேவியர் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. என்ன எக்ஸாம்பிளுக்கு கொடுத்திருக்காங்கன்னா, சொல்யூஷன்ஸ் ஆஃப் N-ஹெக்சேன் அண்ட் N-ஹெப்டேன். N-ஹெக்சேன் அண்ட் N-ஹெப்டேன் இது வந்து இதுவுமே வந்து என்னது ஐடியல் சொல்யூஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. புரோமோ ஈத்தேன் அண்ட் குளோரோ ஈத்தேன், பென்சீன் அண்ட் டொல்யூன், இதெல்லாமே வந்து இந்த கேட்டகரியில வந்துரும். அதாவது ஐடியல் சொல்யூஷன் கேட்டகரியில வந்துரும். ஸோ ஐடியல் சொல்யூஷன்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ லிக்விட் சொல்யூஷன்ஸ்ல ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க, ஐடியல், நான் ஐடியல் அப்படின்ட்டு ரவுல்ஸ் லா பேஸ் பண்ணி. அண்ட் இதுக்கு வந்து ஐடியல் சொல்யூஷன்னா என்னன்னு சொல்லுவோம்? என்ன ரேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன்லயும் ஒரு சொல்யூஷன் வந்து ரவுல்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுச்சுன்னா அதை வந்து ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. என்தால்பி ஆஃப் மிக்சிங் ஆஃப் த காம்பனன்ட் வந்து ஜீரோவா வந்து இருக்கும், அண்ட் வால்யூம் ஆஃப் மிக்சிங் வந்து அதுவுமே வந்து ஜீரோவா வந்து இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீட் வந்து அப்சர்வும் ஆகாது, கொடுக்கவும் கொடுக்காது, ரெண்டுமே அந்த காம்பனண்ட்டை மிக்ஸ் பண்ணும் போது. அதே மாதிரி சொல்யூஷனோட வால்யூம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சொல்யூட் அண்ட் சால்வெண்டோட வால்யூம் ஆட் பண்ணும் போது கிடைக்கக்கூடியது ஈக்குவலா வந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் மத்ததெல்லாம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் பத்தி பார்ப்போம். இப்போ நான் ஐடியல் சொல்யூஷன். So when a solution does not obey Raoult's law over the entire range of concentration, then it is called non-ideal solution. ஸோ ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கு, அந்த சொல்யூஷன் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், எந்த ஒரு கான்சென்ட்ரேஷன்லயும் அது வந்து ரவுல்ஸ் லாவை வந்து ஒபே பண்ணல அப்படின்னா அதை நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் such a solution is either higher or lower than the predicted by Raoult's law. ஸோ அப்போ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, வேப்பர் பிரஷர் இருக்குல்ல அந்த சொல்யூஷனுக்கு அது ஒண்ணு அதிகமா இருக்கும், இல்லாட்டினா குறைவா வந்து இருக்கும், ரவுல்ஸ் லா மூலமா ப்ரெடிக்ட் பண்ணதை விட. இஃப் இட் இஸ் ஹையர், the solution exhibits positive deviation. ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்க? இப்போ இந்த வேப்பர் பிரஷர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து என்னவாகும்? சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ் டீவியேஷன் வந்து எக்ஸிபிட் பண்ணும். இதே வந்து வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன் வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா, லோவரா இருந்ததுன்னா நெகட்டிவ் டீவியேஷன் வந்து எக்ஸிபிட் பண்ணும்.
ஸோ இதுக்கு வந்து அந்த பிளாட்டிங் வந்து அவங்க கீழே 1.6 டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்கலாம். The cause of these deviation lie in the nature of interaction at the molecular level. So molecular level பேஸ் பண்ணி தான் வந்து இந்த deviations வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து positive deviation. So positive deviation. In case of positive deviation from Raoult's law, AB interactions, அதாவது AB interactions are weaker than those between AA or BB. அது வந்து என்னவா இருக்கு? லெஸ்ஸரா வந்து இருக்கு. எதுக்கு? AA or BB. இங்க வந்து AA BBன்றது என்னன்னு பார்த்தோம். என்னது அது? இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் இன்டராக்ஷன்ஸ். இங்க வந்து எது இல்ல, இது வந்து சால்வெண்ட்னு எடுத்துக்கிட்டோம், இது வந்து சொல்யூட்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து சொல்யூஷனுக்கு ரெண்டுமே கலந்தது. Between the solute solvent molecules are weaker than those between the solute solute and solvent solvent molecules. அதை தான் வந்து நான் உங்களுக்கு இப்படி ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். So this means that in such a solution, molecules of A or B will find it easier to escape than in pure state. So இதுல இருந்து என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்ல A or B மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஈஸியரா வந்து எஸ்கேப் ஆயிடும். இப்போ லிக்விட் சொல்யூஷன்ல நம்ம வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, வேப்பர் பிரஷர் ஆஃப் லிக்விட் சொல்யூஷன்ல என்ன பார்த்தோம்? நம்ம ஒண்ணுத்து வந்து வாலடைல, இன்னொன்னு வந்து அதை விட லெஸ் வாலடைலா இருக்கிற மாதிரி தான் வந்து எடுப்போமே இல்ல. அப்போ இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்ல ஏ ஆர் பி மாலிக்யூல் வந்து என்னவாகும்? அது வந்து ஈஸியா வந்து எஸ்கேப் ஆயிடும். பியூர் ஸ்டேட்ல இருக்கிறத விட அது வந்து ஈஸியா வந்து எஸ்கேப் ஆயிடும். இதனால அதாவது ஈஸியா வந்து என்ன ஆயிடும்? வேப்பரா வந்து மாறிடும். வேப்பரா ஈஸியா மாறும் போத வேப்பர் பிரஷர் வந்து அதிகமாகும். அதனால இது வந்து பாசிட்டிவ் டீவியேஷன்ல போய் வந்து முடியும். இதுதான் வந்து அர்த்தம். புரிஞ்சுதா? சோ இங்க அதான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ரிசல்ட் இன் பாசிட்டிவ் டீவியேஷன். அதுக்கான டயக்ராம் தான் வந்து என்னது? இந்த ஏ பார்ட். இப்ப இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அப்படியே வந்து அந்த டயக்ராம், அதாவது முன்னாடி கொடுத்திருந்ததுக்கு இது அப்படியே வந்து உல்டாவா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா x1 வந்து இப்படி இருக்கு இந்த டைரக்ஷன்ல, அண்ட் x2 வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ அதனாலதான், அதாவது இங்க பாருங்க, இங்க x1 0 இருக்கு, இங்க 1 இருக்கு, x2 வந்து இங்க 0 இருக்கு, அதனால இங்க x2 வேல்யூ 1 வந்து இருக்கு. அண்ட் அதுக்கான லீனியரா தான் வரும்ல, நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன் வந்து என்ன ஆகுது? அதிகமாகுது இல்ல பாசிட்டிவ் டீவியேஷன்ல, அதனால மேல் பக்கமா வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அதுதான் வந்து இங்க போட்டிருக்காங்க P1 P2. வேப்பர் பிரஷர் ஆஃப் இது எல்லாத்தையுமே வந்து காம்பனன்ட் 1 காம்பனன்ட் 2 இது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்றது தான் வந்து P1 P2. அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். பியூர் காம்பனன்ட் 1, பியூர் காம்பனன்ட் 2 வேப்பர் பிரஷர், இது வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன். பாசிட்டிவ் டீவியேஷனை வந்து குறிக்கிறதுக்கு தான் அது வந்து மேல் பக்கமா வந்து வந்திருக்கு டயக்ராம். ஸோ கிராஃப்ல. ஸோ இது வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த பாயிண்ட், மிக்சர் ஆஃப் எத்தனால் அண்ட் அசிட்டோன் பிஹேவ் இன் திஸ் மேனர். ஸோ எத்தனாலும் அசிட்டோனும் வந்து மிக்சர், இதுவுமே இந்த மேனர்ல தான் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இன் பியூர் எத்தனால் molecules are hydrogen bonded. On adding acetone, its molecules get in between the host molecules and break some of the hydrogen bonds between them. ஸோ வந்து பியூர் எத்தனால் வந்து பார்த்தோம்னா அது என்னது? மாலிக்யூல்ஸ் வந்து என்னது? ஹைட்ரஜன் பாண்டடா வந்து இருக்கும். அசிட்டோனை வந்து ஆட் பண்ணும் போது அதோட மாலிக்யூல்ஸ் வந்து அது எத்தனாலோட மாலிக்யூல்ஸ் உள்ள வந்து அது போயிடும். அண்ட் என்னவாகும்? ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து அது பிரேக் பண்ணும். அதுக்கு நடுப்புற இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணும். அண்ட் டியூ டு வீக்கனிங் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் த சொல்யூஷன் ஷோஸ் பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுல்ஸ் லா. ஸோ அதனால என்னவாகும்னா
இன்டராக்ஷன்ஸ் வந்து வீக் ஆயிடும். பிரேக் ஆகுதுல்ல இன்டராக்ஷன்ஸ் வீக் ஆயிடும். அதனால சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ் டீவியேஷன் வந்து காமிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இங்க டயகிராம்ல ஏ பார்ட்ல குடுத்துருக்காங்க. And another example, in a solution formed by adding carbon disulfide to acetone, the dipolar interaction between solute solvent molecules are weaker than the respective interactions among the solute and solvent molecules. So dipolar interactions பார்க்கும்போது solute solvent molecules வந்து என்னது அதேதான். இப்ப நான் எழுதுனதேதான், இங்க எழுதியிருக்கேன்ல அதேதான். எக்ஸாம்பிள்ல இது சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட் சொல்யூட் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் வந்து வீக்கர், அதான் லெஸ்ஸரா இருக்கு. எதுக்கு? சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும். அண்ட் திஸ் சொல்யூஷன் ஆல்சோ ஷோஸ் பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெகட்டிவ் டீவியேஷன் வந்து பார்க்கலாம். இப்ப நெகட்டிவ் டீவியேஷன். So in case of negative deviation from Raoult's law, the intermolecular attractive forces between AA, BB are weaker than those between A and B and leads to decrease in vapor pressure resulting in negative deviation. So வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து வீக்கரா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? AB இது வந்து this is greater than AA or BB. So அதன் are weaker than those between AB and leads to decrease in vapor pressure. அது இது வீக்கா இருக்கிறதுனால அப்ப வந்து நம்மளுக்கு என்னவாகுது? வேப்பர் பிரஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதனால நெகட்டிவ் டீவியேஷன் வந்து கிடைக்குது. An example of this type is a mixture of phenol and aniline. So இதுல வந்து என்னவாகுதுன்னா, the intermolecular hydrogen bonding between phenolic proton and lone pair on nitrogen atom of alanine is strong than the respective intermolecular hydrogen bonding between the similar molecules. ஸோ இங்க வந்து இதைதான் மீன் பண்றாங்க. அதாவது நம்ம இங்க எழுதியிருக்கோம்ல, இதைதான் வந்து அவங்க எக்ஸாம்பிள் வைஸ் வந்து சொல்றாங்க. இங்க என்ன எடுத்திருக்காங்க? ஃபீனால அனிலின் மிக்சரும் வந்து எடுத்திருக்காங்க. ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் எதுக்கு? ஃபினாலிக் புரோட்டானும் அண்ட் நைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் அனிலின்க்கும் வந்து நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கு. எதுக்கு? than the what? Intermolecular hydrogen bonding between the similar molecules அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து சிமிலர் மாலிக்யூல்ஸ் இல்ல, அப்படிதானே பார்த்தோம். பீக்கர்ல சொல்யூட் இருக்கு அப்படின்னா சொல்யூட் மாலிக்யூல்ஸ் இதெல்லாமே. அண்ட் சால்வெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பீக்கர்ல இது வந்து சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் இதெல்லாமே. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. Similarly, a mixture of chloroform and acetone, another example, forms a solution with negative deviation from Raoult's law. So இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்ல மேபி வந்து கேட்கலாம். So this is because chloroform molecule is able to form hydrogen bond with acetone molecules acetone. So இதுதான் வந்து இதனாலதான் chloroform molecule வந்து அது வந்து என்னது ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியுது. எது குளோரோஃபார்ம்? இதுதான் வந்து குளோரோஃபார்ம். CH3Cl3. It is able to form what? A hydrogen bond with acetone molecule. அததான் வந்து இங்க காமிச்சிருக்காங்க. This decreases the escaping tendency of molecules for each component and consequently vapor pressure decreases, resulting in negative deviation from Raoult's law. ஸோ இது வந்து என்னவாகுது? இதனால வந்து அந்த எஸ்கேப்பிங் டெண்டன்சி மாலிகுல்ஸ் எஸ்கேப் ஆகுதுல்ல, அது வந்து டிக்ரீஸ் ஆயிடுது. டிக்ரீஸ் ஆகுறதுனால வேப்பர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து இதனால என்ன ஆகுது? நெகட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுல்ஸ் லா வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து அசியோட்ரோப்ஸ் பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம். So some liquids on mixing form azeotropes which are binary mixtures. So azeotropesனா என்ன அப்படின்னா, azeotropesனா binary mixtures
அதுக்கு வந்து சேம் காம்போசிஷன் வந்து இருக்கும். எங்க லிக்விட் வேப்பர் ஃபேஸ் ரெண்டுத்துலயுமே. அண்ட் தே பாயில் அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல பாயில் பாயில் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மிக்சர்ஸ் வந்து அசியோட்ரோப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். In such cases, it is not possible to separate the components by fractional distillation. So இந்த மாதிரி கேஸ்ல அசியோட்ரோப்ஸ்ல வந்து fractional distillation மெத்தடை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியாது காம்பனன்ட்ஸை. ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் அசியோட்ரோப்ஸ். என்னென்ன அசியோட்ரோப்ஸ்னா மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அண்ட் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அப்படின்னு வந்து ரெண்டு டைப் ஆஃப் அசியோட்ரோப்ஸ் வந்து இருக்கு. The solution which show a large positive deviation from Raoult's law for minimum boiling azeotrope at a specific composition. ஸோ என்ன மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்னா வந்து என்னது? டூ டைப்ஸ் ஆஃப் அசியோட்ரோப்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப், இன்னொன்னு வந்து மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப். எந்த ஒரு சொல்யூஷன் அந்த லார்ஜ் பாசிட்டிவ் டீவியேஷன் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதுல வந்து லார்ஜரா காமிக்குதோ ரவுல்ஸ் லால இருந்து, அத வந்து மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் வாட்டர் மிக்சர் வந்து எடுத்திருக்காங்க. இது எப்படி கிடைக்குது? obtained by fermentation of sugars. ஸோ சுகரை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த எத்தனால் வாட்டர் மிக்சர் எடுத்திருக்காங்க. ஆன் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இதை வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணும் போது அது வந்து என்ன தருது? இட் கிவ்ஸ் அ சொல்யூஷன் கண்டெய்னிங் அப்ராக்சிமேட்லி 95% by volume of ethanol. ஸோ 95% ஆஃப் எத்தனால் வந்து கிடைக்குது பை வால்யூம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பை வால்யூம், பை மாஸ் அதெல்லாம் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல பார்த்திருக்கோம்ல அது. ஸோ 95% ஆஃப் எத்தனால் பை வால்யூம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஒன்ஸ் இன் திஸ் காம்போசிஷன் known as azeotrope composition has been achieved, the liquid and vapor have the same composition and no further separation occurs. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 95% ஆஃப் எத்தனால் அண்ட் 5% ஆஃப் வாட்டர் வந்து இருக்கும் பை வால்யூம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா அவங்க கொடுத்துருக்காங்க. எத்தனால் வாட்டர் மிக்சரை வந்து எடுக்கிறாங்க. எப்படி வந்து அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, சுகரை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி அது மூலயமா இந்த மிக்சரை வந்து அவங்க ஃபார்ம் பண்றாங்க. அதை வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணும் போது அது வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குது. அந்த சொல்யூஷன் வந்து அதுல என்ன இருக்குன்னா 95% ஆஃப் எத்தனால் வந்து இருக்கு பை வால்யூம் வந்து இருக்கு. ஸோ இந்த காம்போசிஷனை வந்து என்னன்னு சொல்றோம்னா அசியோட்ரோப் காம்போசிஷன் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அண்ட் இதுல வந்து பார்த்தோம்னா இந்த லிக்விட் அண்ட் வேப்பர் வந்து இருக்குல்ல, அது வந்து சேம் காம்போசிஷன்ல இருக்கும். செப்பரேஷன் வந்து ஃபர்தரா பண்ண முடியாது. அதாவது எத்தனாலையும் வாட்டரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கு. ஸோ எந்த சொல்யூஷன்ஸ்லாம் லார்ஜ் நெகட்டிவ் டீவியேஷன் காமிக்குதோ ஃப்ரம் ரவுல்ஸ் லா, அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? மேக்சிமம் பாயிலிங் அசியோட்ரோப் வந்து ஃபார்ம் பண்ணும் ஒரு ஸ்பெசிபிக் காம்போசிஷன்ல. இதுக்கு எக்ஸாம்பிளா நைட்ரிக் ஆசிடும் வாட்டரும் வந்து எடுத்திருக்காங்க எக்ஸாம்பிளா ஆஃப் திஸ் கிளாஸ் ஆஃப் அசியோட்ரோப். இந்த அசியோட்ரோப்ல என்ன ஆகுது? அப்ராக்சிமேட் காம்போசிஷன் வந்து என்னது? 68% வந்து நைட்ரிக் ஆசிட், 32% வந்து வாட்டர். அங்க வந்து பை வால்யூம் வந்து எடுத்திருந்தாங்க, இங்க வந்து பை மாஸ் வந்து எடுத்திருக்காங்க. பாயிலிங் பாயிண்ட் வந்து 393.5 கெல்வின். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்புக்கு எக்ஸாம்பிளா வந்து எத்தனால் வாட்டர் மிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்சிமம் பாயிலிங் அசியோட்ரோப்புக்கு வந்து நைட்ரிக் ஆசிட் வாட்டரை வந்து எக்ஸாம்பிளா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.